கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் இன்பனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். கடைசி கால வெளிச்சம் ராஸ்டேஸ் லைட்ஸ் மூலியத்தின் மூலம் உலகின் பல பகுதியில் இருக்கும் நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒன்று சேர்த்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த கூட்டத்துக்கு ஆரம்ப ஜபத்தை எடுக்குமாறு ஜார்ஜ் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். கண்களை மூடி நம்முடைய பரம தகப்பனை நோக்கி பார்ப்போம். ஒரு விசை. மகா கிருபையும் இரக்கமும் தயவும் நீடிய பொறுமை உள்ள தேவனே, இந்த ஓய்வு நாளின் மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பன, உலகத்தின் பல பாகங்களிலிருந்து ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஒன்று சேர்த்து ஆண்டவரே உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியாக இந்த நாளில் ஆண்டவரே இந்த கடைசி கால வெளிச்சம் என்ற ஊழியத்தின் மூலம் ஆண்டவரே கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறாச்சா, எங்களை ஒன்று சேர்த்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறாச்சா, நீர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. நீர் இரக்கங்களின் தேவன், கிருபைகளின் தேவன் ஆண்டவரே. உலகத்தின் கடைசி நாட்களில ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தில் அநேக இடங்களில் ஆண்டவரே யுத்தங்களும் ஆண்டவரே கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறாச்சா, இயற்கை பேரிடர்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அநேக ஆண்டவரை தேவனை கர்த்தாவை துதிக்க முடியாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரை எங்களுக்கு ஆண்டவரை நீங்கள் திறந்த வாசலை வைத்திருக்கிறீர். அதற்காக கூட போய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. தகப்பனையா ஸ்தோத்திரிக்கிறாச்சா, எங்களுடைய அநேக ஜெபங்களுக்கு ஆண்டவரை நீங்க பதில் கொடுத்திருக்கிறீங்க. இதோ இந்த நாட்களில் ஆண்டவரை இந்த முத்தூதின் ஆண்டவரை செய்தி ஆண்டவரை நாங்கள் கேட்பது மட்டுமல்லாதபடி இதை அநேகருக்கு எடுத்து சொல்லி ஆண்டவரை கர்த்தாவை பரலோகத்திற்கு அநேகரை ஆயத்தப்படுத்த தேவனை கிருபை செய்யுங்க. எங்களையும் ஆண்டவரே, எங்களுடைய உறவினர்கள், எங்களை சார்ந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நாங்கள் பரலோகத்தில் காண வேண்டும் ஆண்டவரை. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க, பலத்தை கொடுத்திருக்கிறீங்க, ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. எங்களுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவரை சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன். என்னுடைய வாழ்க்கையில கத்தாக எல்லா காரியங்களும் ஆண்டவரை நீங்கள் நேர்த்தியாக செய்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. மகப்பனை கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தரும் மேலும் ஆண்டவரை கிருபை சூழ்ந்து கொள்ள நம்ம செபிக்கிறோம். மத்திய 15ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல, எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்தினர் கூடியிருப்பீர்களோ அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரை, இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரை நீர் எங்கள் மத்தியில் கடந்து வர நம்ம செபிக்கிறோம். இந்த நாட்களிலே, இந்த நாளிலே ஆண்டவரை நாங்கள் கேட்க போகிற சத்தியம் ஆண்டவரை எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆண்டவரை அதை பிரயோஜனமாக இருக்கு தேவன் எனக்கு கிருபை செய்வனமா செபிக்கிறோம் ஆண்டவரை. தாவி இன்னுமாக செய்து கொடுக்க போகிற தாசரை மறைத்து நீ வெளிப்படுங்க. இந்த ஊழியத்தில் கலந்து கொள்கிற எல்லாரையும் பேர் ஆசிரியமா செபிக்கிறோம். வருகிற ஒருவரும் ஆண்டவரை வெறுமனை திரும்பாதபடி ஆண்டவரை தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்று ஆண்டவரை கடந்து செல்ல தேவன் எனக்கு கிருபை செய்யுமா செபிக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய எல்லா தேவைகளும் ஆண்டவரை ஆவிக்குரிய இன்னுமாக இந்த உலக தேவைகள் இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் சந்திக்கணுமா செபிக்கிறோம் ஆண்டவரை. தாவை சோதரிக்கிற இந்த கத்தாவை இந்த மீட்டிங்கை நடத்துகிற அருமையான சகோதரருக்காக சகோதரிக்காக வருகிறோம் ஆண்டவரை. அருமையான ஏஞ்சலுக்காக வருகிறோம். அவர்களை ஆசீர்வதிக்கணும் செபிக்கிறோம். தகப்பன சத்தியமானது இந்த நாட்களில் அவருடைய வீட்டிலிருந்து கடந்து செல்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. கிழக்கிலும் மேற்கிலும் ஆண்டவரை கர்த்தா, தெற்கிலும் வடக்கிலும் ஆண்டவரை, உலகம் முழுவதும் ஆண்டவருடைய செய்தி கடந்து செல்கிறது. அநேகர் ஆண்டவரை கேட்கிறார்கள் ஆண்டவரை. கர்த்தா, ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்குமா செபிக்கிறோம். விசேஷமாக இந்த குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கிருபை இரக்கம் தயவு ஆண்டவரை தொடர்ந்து மேல் இருக்கணும் செபிக்கிறோம். இவருடைய வேலையை ஆசீர்வதிக்கும் செபிக்கிறோம் ஆண்டவரை. கர்த்தா, ஊழியங்களை ஆசீர்வதிக்கும் செபிக்கிறோம் ஆண்டவரை. கர்த்தாவை இந்த கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இந்த நாள் மீட்டிங்கை கர்த்தா நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளணுமா செபிக்கிறோம். தொடக்கம் முதல் ஆண்டவர் இறுதி வரை உங்களுடைய பிரசன்ன மாத்திரம் ஆண்டவர் வெளிப்பட தேவன் எனக்கு கிருபை செய்ய வேண்டுமா. மீட்பர் ரட்சமா இயேசு கிறிஸ்துவின் ஏற்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனே, ஆமென். நன்றி ஜார்ஜ் அவர்களே. இப்போ சிறப்பு பாடலை கேட்போம். மேடம் கமலா சுவாமி அவர்கள் நமக்கு சிறப்பு பாடலை பாடுவார். கமலாண்டி காணோம். வர வரைக்கும் நம்ம சின்னத ஒரு பாடலை நாங்க பாடுறோம். இந்த பாடல் மூலம் தேவனுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியா துதி பாடு,
நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையும் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையும் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமமுண்டு, என்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமமுண்டு, என்றே ஜெயித்திடுவோம். நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆமென். இன்றைய வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். இன்றைய நாளுக்கான வேத வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 19 வரை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 19 வரை. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். இவைகளை கைக்கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான். ஆமென். இப்போ சிறப்பு பாடலை கேட்போம். மேடம் கமலா சுவாமி அவர்கள் பாடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பதான் எங்களுக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் முடிஞ்சிச்சுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பு கொடுத்த பிரதர் ஜார்ஜ், அனிதா, ராஜாக்கு நன்றி. பாடல் பாடும்போது ஆண்டவர் நாம மட்டும் மகிமைப்படுத்துவதாக. பாடும் பாடல் இயேசுக்காக பாடுவே நான் எந்த நாளுமே என் ராஜா. வண்ணரோஜா பள்ளத்தாக்கின் லில்லியாவரே. பாடும் பாடல் இயேசுக்காக பாடுவே நான் எந்த நாளுமே என் ராஜா. வண்ணரோஜா பள்ளத்தாக்கின் லீலியாவரே. அழகின்றார் அவர் போலே யார்தான் உண்டு இந்த உலகத்திலே. அழகின்றார் அவர் போல யார்தான் உண்டு இந்த உலகத்திலே. மனமே நீ அணி என்னை பாடுடுவேன், என் உள்ளம் மகிழ்வாகுதே. மனமே நீ அணி என்னை பாடிடுவேன், என் உள்ளம் மகிழ்வாகுதே. பாடும் பாடல் இயேசுக்காக பாடுவே நான்
எந்த நாளுமே என் ராஜா வனரோஜா பள்ளத்தாக்கின் லீலி அவரே அன்பினிலே என் நேசர்க்கே என்றென்றுமே இது இல்லையே அன்பினிலே என் நேசர்க்கே என்றென்றுமே இது இல்லையே என்னை மாறிடவே தன் ஜீவன் தந்தார் என் நேசர் அன்பில் மகிழ்வே என்னை மாறிடவே தன் ஜீவன் தந்தார் என் நேசர் அன்பில் மகிழ்வே பாடும் பாடல் இயேசுக்காக பாடுவே நான் எந்த நாளுமே என் ராஜா வனரோஜா பள்ளத்தாக்கின் லீலி அவரே தெய்வம் என்றால் இயேசுதானே சாவை வென்று உயிர்த்தெழுந்தாரே தெய்வம் என்றால் இயேசுதானே சாவை வென்று உயிர்த்தெழுந்தாரே என் பொன்னேசரே மார்பில் சாய்ந்தோனாக நான் பாடுவேன் பாமாலைகள் என் பொன்னேசரே மார்பில் சாய்ந்தோனாக நான் பாடுவேன் பாமாலைகள் பாடும் பாடல் இயேசுக்காக பாடுவே நான் எந்த நாளுமே என் ராஜா வனரோஜா பள்ளத்தாக்கின் லீலி அவரே பாடும் பாடல் இயேசுக்காக பாடுவே நான் எந்த நாளுமே என் ராஜா வனரோஜா பள்ளத்தாக்கின் லீலி அவரே ஆமென். நன்றி மேடம் கமலா அவர்களே. பாடலை தாண்டி தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ so much. இன்றைய வேத வார்த்தையை கேட்போம். முக்கிய அறிவிப்பு, பாஸ்டரோட முதல்ல ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாரு இந்த பிரசங்கத்தை. ரெக்கார்ட் பண்ண பிரசங்கத்தை இப்போ கேட்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். முத்தூது என்ற முக்கியமான ஒரு பாடத்தை வெளிப்படுத்தும் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 6 முதல் 13 வசனங்களின் அடிப்படையில் படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த முத்தூது என்ற பகுதியில 6 முக்கியமான சத்திய தூண்கள் அடங்கியிருக்கின்றன என்பது நாம் ஏற்கனவே பார்த்ததுதான். நித்திய சுவிசேஷம், 2வது வருகைக்கு முந்தைய நியாய தீர்ப்பு, ஓய்வு நாள், தேவனுடைய பிரமாணம் மற்றும் 5வதாக இயேசுவின் விசுவாசம், 6வதாக மரணத்தில் மனிதனின் நிலை. இந்த 6 தூண்கள் அடங்கியதுதான் முத்தூது. அந்த வரிசையில நாம் தேவனுடைய பிரமாணத்தை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். 4வது தூணை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான தலைப்பு என்னவென்றால் 10 கட்டளைகளில் வெளிப்படும் இயேசு, ஜீசஸ் ரிவீல்ட் இன் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்ற தலைப்பின் கீழே நாம் படிக்க இருக்கிறோம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்கள் முக்கியமான வசனங்கள். நாம் இதை போக போக படிக்கலாம். சாலமோன் மிகச்சிறந்த ஞானி. 18 வயதுக்கு முன்பே அவன் அரசன் ஆனான். வேதாமத்திலே பாருங்கள், அவன் அரசனாக இருந்த காலகட்டத்தில் 12 கோத்திரங்களுக்கும் அரசனாக இருந்த பொழுது ஓப்பீரிலிருந்து தங்கம் வந்தது, ஸ்பெயின் நாட்டிலிருந்து வெள்ளி வந்தது, அரேபியாவிலிருந்து ரத்தின கற்கள், வாசனை பொருட்கள் எல்லாம் வந்து இறங்கின. இந்தியாவிலிருந்து யானை தந்தம், குரங்கு, மயில் எல்லாம் கொண்டு செல்லப்பட்டதாக நாம் சரித்திரத்திலே படிக்கலாம். இப்படி அநேக பொருட்களை தன்னுடைய ராஜ்யத்திலே இறக்குமதி செய்தவன் சாலமோன் ஞானி. அவனது அன்றாட பந்தியில் அமர்ந்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா?
10,000 பேர். வியாபார கப்பல்களால் ஆண்டுதோறும் அவனுடைய ராஜ்யத்திலே வந்த வருமானம் எவ்வளவு என்றால் $10 மில்லியன், அதாவது $1 கோடி என்று சொல்லலாம். அதை இன்றைய மதிப்பிலே சொன்னால் 85,84,19,941 ரூபாய் என்று சொல்லலாம். இந்த சாலமோன் அரசனின் ஞானம் கண்டு ஆச்சரியத்திலே வியந்து போன ஒரு நபர் யார் என்றால் சேபா நாட்டு ராஜஸ்திரி. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்துல நீங்கள் அதை குறித்து படித்து பாருங்கள். அவள் அரசனுக்கு தந்த வெகுமதி எவ்வளவு தெரியுமா? $3 மில்லியன், அதாவது $30 லட்சம் என்று சொல்லலாம். இன்றைய மதிப்பின்படி 25,74,83,100 ரூபாய். அன்பானவர்களே, யோசித்து பாருங்க, சாலமோன் ராஜ்யம் எவ்வளவு செழிப்பான ராஜ்யமாக இருந்திருக்கிறது. அவன் எழுதிய நீதிமொழிகள் 3000 நீதிமொழிகள். அவன் எழுதிய பாடல்கள் 1005 பாடல்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமா? பாருங்கள், அவன் பேசியுள்ள தலைப்புகள் என்னென்ன தலைப்புகள் எல்லாம் அவர் எழுதியிருக்கிறார் என்றால், இயற்கை வரலாறு, நேச்சுரல் ஹிஸ்டரி, விலங்கியல், ஜுவாலஜி, பறவையியல், ஆர்னித்தாலஜி, பறவைகளை பற்றி எல்லாம் எழுதியிருக்கிறார். வாழ்வியல், லைஃப் சயின்ஸ் பற்றியும் அவர் எழுதியிருக்கிறார். அன்பானவர்களே, இப்படி அநேக காரியங்களை அவர் சொல்லி வைத்திருக்கிறார். ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா? நம்முடைய கவனத்திற்குரிய ஒரு கருத்து என்னவென்றால், சாலமோன் வேதாமத்தில் எழுதின கடைசி புத்தகம் எது என்றால் பிரசங்கி புத்தகம். அதிலே கடைசி அதிகாரத்துல அவர் நம்ம எல்லாருக்கும் வைத்திருக்கிற கடைசி செய்தி, கடைசி 2 வசனங்கள்ல சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14ஆம் வசனத்துல நாம் இங்கே அதை வாசிக்கிறோம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே என்று அவர் சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, அவர் தன்னுடைய கடைசி புத்தகமாக தன்னுடைய வாழ்வின் கடைசி காலத்தில எழுதின அந்த பிரசங்கி புத்தகத்துல கடைசி அதிகாரத்திலே கடைசி 2 வசனங்கள் ஆண்டுடைய கற்பனைகளை பற்றி சொல்லுகிறது. கடைசி காலத்தில் வாழும் நமக்கும் அது முக்கியமான செய்தியே. அன்பான தேவப்பிள்ளைகளே, ஜெபத்தோடு நாம் அதை ஆராய்வோமா? ஜெபிக்கலாம். எங்க நல்ல தகப்பனே, உம்முடைய நாமத்திற்கு நன்றி சொல்லுகிறோம். முத்தூது பற்றிய சத்தியங்களை நாங்கள் விழாவாரியாக ஆராய்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் படிக்க இருக்கிறதான 10 கட்டளைகளில் வெளிப்படும் இயேசு என்ற செய்தியை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். கர்த்தருடைய நல்ல ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளே நடத்துகிறவர். இப்பொழுதும் இந்த நாளிலே எங்களுக்கு வேண்டிய சத்தியங்களை கற்றுக் கொடுக்கும்படி, எந்த ஒரு தடையில்லாமல் ஆண்டவர் எங்களை உம்முடைய வசனத்தால் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, 10 கட்டளைகளை பற்றி சாலமோன் ஞானி என்ன சொல்லியிருக்கிறார்? பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை பாருங்கள். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அங்க சாலமன் சொல்றாரு, அது நம் கடமை. 10 கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது நம்முடைய கடமை என்று சொல்லுகிறார். சரி, சாலமனுடைய தகப்பனான தாவீது என்ன சொல்லி இருக்கிறார்? அவர் சொல்றாரு, அது என் கீதம் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 119:54 பாருங்க. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டில உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின என்று சொல்லுகிறார். பிரமாணம் பற்றி, அதாவது 10 கட்டளைகள் பற்றிய நீளமான சங்கீதம் எது என்றால் சங்கீதம் 119. நான் புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம் என்றால், பவுல் இந்த 10 கட்டளைகளை பற்றி அது பரிசுத்தம், நீதி, நன்மை என்று சொல்லுகிறார். ரோமர் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனங்கள் பாருங்கள். ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது என்று அவர் எழுதுகிறார்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 10 கட்டளைகளை பற்றி சொல்லும் பொழுது அது நிலையானது, நிறைவேற்றவே வந்தேன் என்றும் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 5 அதிகாரம் 17 முதல் 19 வசனங்களை பாருங்கள். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 10 கட்டளைகளை பற்றி மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, நாம் புதிய ஏற்பாட்டில் இன்னும் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் 10 கட்டளைகளை பற்றி இயேசு இன்னும் அதிகமாய் என்ன சொல்லியிருக்கிறார். நாம் அதை ஒவ்வொரு குறிப்பாக பார்க்கலாமா? முதலாவது, 10 கட்டளைகளை 2 பிரதான கற்பனைகளாக இயேசுவானவர் தந்திருக்கிறார். மத்தேயு 22 அதிகாரம் 37 முதல் 40 வசனங்களை நாம் வாசித்தோம் என்றால் நாம் பார்க்கிறோம். பாருங்கள், 10 கட்டளைகளை சுருக்கி சொன்னார். 37 வசனம், உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. 39, இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே அப்படின்னு வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த பிரதான கற்பனைகள் 2 என்று இயேசு சொல்லும் பொழுது முதல் 4 கட்டளைகளை சுருக்கி சொன்னார். தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும் முழு மனதோடு. அடுத்த 6 கட்டளைகள், 10 கட்டளைகளில் அடுத்த 6 கட்டளைகளை மனிதனிடத்தில் அன்பு காட்ட வேண்டும் என்று அவர் சுருக்கி, உன்னை நீ நேசிப்பது போல பிறனையும் நேசி என்று சொன்னார். நீங்க 40ஆம் வசனம் படிச்சு பாருங்க. மத்தேயு 22:40 இவ்விரண்டில் முழு பிரமாணமும், அதாவது 10 கட்டளைகளும் தீர்க்க தரிசனங்களும், அதாவது பழைய ஏற்பாடு முழுசுமே அடங்கும் என்றுதான் நாம் பொருள் கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 10 கட்டளைகளை சுருக்கி 2ஆக கொடுத்திருக்கிறார். பொதுவாக அநேக கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவர் 2 கட்டளையா கொடுத்துட்டார்ல, 10 கட்டளை தேவையில்லை என்று சொல்வார்கள். ஆனால் பாருங்க, 40ஆம் வசனத்துல இயேசு சொன்னார், இந்த 2ல நியாயப்பிரமாணம் முழுமையும் அடங்கும் என்று சொன்னார். 2வது குறிப்பு, 10 கட்டளைகளில் இயேசுவின் குணம் வெளிப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் கட்டளைகள் பாருங்க, இது ஒரு அட்டவணையாக நாம் பார்க்கலாம். யோவான் 14:6 இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். சங்கீதம் 119, 142 படித்தோம் என்றால், உமது வேதம் சத்தியம், thy law is truth அப்படின்னு வாசிக்கிறோம். லான்னு என்ன? பிரமாணம். உம்முடைய கட்டளைகள் சத்தியம் என்று சங்கீதம் 119, 142 சொல்லுகிறது. 2வது, தேவன் நீதி உள்ளவர். சங்கீதம் 145 17ஆம் வசனத்தை நீங்க பாருங்கள். அதே போல சங்கீதம் 119, 172 சொல்லுகிறது, உம்முடைய கற்பனைகள் எல்லாம் நீதியாய் இருக்கின்றன. 3வது, கர்த்தர் பூரண சர்க்குணர் என்று மத்தேயு 5:48 நாம் பார்க்கிறோம். அதே போல சங்கீதம் 19:7 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. The law of God is perfect அப்படின்னு பார்க்கிறோம். சரிங்களா? குறைவற்றது என்றால் பூரணமானது. கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர் என்று ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அதே போல ரோமர் 7:12 பாருங்கள், ஆண்டவருடைய கற்பனைகள் பரிசுத்தமானவை என்று பவுல் எழுதுகிறார். கர்த்தர் மாறாதவர் என்று மல்கியா 3:6 வாசிக்கிறோம். அதுபோல மத்தேயு 5:18 பாருங்க, ஆண்டவர் இயேசு சொன்னார்,
கற்பனைகளை அழிக்கிறதற்கு ஒழிக்கிறதற்கு அல்ல, சற்று முன்பாக வாசித்தோம் அல்லவா, நிறைவேற்றவே வந்தேன். மத்தேயு 5:18. சங்கீதம் 111 7 8 வசனங்கள் படித்தோம் என்றால், ஆண்டுடைய கற்பனைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள் என்று நாம் பார்க்கிறோம். பாத்தீங்களா? அப்ப கற்பனைகளும் மாறா தன்மையுடையவை, கர்த்தரும் மாறாதவர். 6, தேவன் ஆவியாய் இருக்கிறார். யோவான் 4:24 வாசிக்கிறோம். அதே போல ரோமர் 7:14 கற்பனைகளை பற்றி வாசிக்கிறோம். பிரமாணம் ஆவிக்குரியது அப்படின்னு வாசிக்கிறோம். 7, தேவன் என்றென்றைக்கும் தேவன். சங்கீதம் 9:7, சங்கீதம் 90:2 படிச்சு பாருங்க. அதே போல 119 சங்கீதம் 44 படித்தோம் என்றால், தேவனுடைய வேதம் என்றென்றைக்கும் உள்ளது. வேதம் என்றால் ஆண்டுடைய கட்டளைகள். ஆங்கிலத்தில் பாருங்க, வேதம் என்பதற்கு லா என்று இருக்கும். ஆகவே ஆண்டுடைய கட்டளைகள் என்றென்றைக்கும் உள்ளவை என்பதாக நாம் பார்க்கிறோம். அப்படியானால் என்ன முடிவுக்கு வருகிறோம்? கர்த்தரும் கட்டளைகளும் சமம். The Lord and the law are equal என்பதை மறுக்கவே முடியாது. ஆண்டுடைய குணங்கள் என்னென்ன குணங்களோ அந்த குணங்கள் அப்படியே 10 கட்டளைகளில் அடங்கி இருக்கிறது. அன்பான, இன்னும் சுருக்கமா சொல்லலாம், 10 கட்டளைகள்ல தேவனுடைய குணம் வெளிப்படுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். 3வது குறிப்பு பார்க்கலாமா? இயேசு கட்டளைகளின்படி வாழ்ந்தார். 1 யோவான் 2:6 பாருங்க. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்படினால் இயேசு எப்படி நடந்தார்? யோவான் 15:10 பாருங்க. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இயேசு என்ன செய்தாராம்? பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அப்படின்னு சொல்ற. அதான படிச்சோம். மத்தேயு 5:17 முதல் 19 வசனங்கள்ல நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன், அதாவது அதன்படி செய்யவே, அதன்படி வாழ்ந்து காட்டவே வந்தேன் என்பதை இயேசுவானவர் திட்டவட்டமாக மலைப்பிரசங்கத்தில் சுட்டி காண்பிக்கிறார். 4வது குறிப்பு பாருங்கள். இயேசு கட்டளைகளை வலியுறுத்தினார். யோவான் 14:15 நாம் படித்தோம் என்றால், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். If you love me, keep my commandments. பாருங்களேன், தேவனிடத்தில் அன்பாயிருக்கிறோம் என்று உண்மையிலேயே சொல்லுகிறவர்கள், உண்மையிலேயே இயேசுவினிடத்தில் அன்பாயிருக்கிறவர்கள் அவர் கொடுத்த கற்பனைகள் கட்டளைகள் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ள மாட்டார்கள். நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர, அதாவது பிதாவாகிய தேவன் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார் என்று சொன்னதாக மத்தேயு 19:16-17 வாசிக்கிறோம். பாத்தீங்களா? அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று பொதுவாகவும் சொல்லியிருக்கிறார். ஒரு தனிநபர்கிட்ட சொல்லும் பொழுதும், நீ ஜீவனில், நித்திய ஜீவனில் பிரவேசிக்க வேண்டுமா, கற்பனைகளை கைக்கொள் என்று அவர் சொன்னார். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது கட்டளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன்படி வாழ்ந்து அதை போதிக்க வேண்டும் என்பதை தன் வாழ்க்கையிலே செயல்படுத்தி அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதை பிறருக்கு வலியுறுத்தியும் அவர் வாழ்ந்து காண்பித்தார் என்பது எத்தனை அழகு! பிரியமானவர்களே, கட்டளைகளுக்கு அழகு உண்டு. The law has beauty. கட்டளைகளின் அழகை நாம் ஒரு சம்பவத்தின் வழியாக பார்க்கலாமா? The beauty of the law. ஒரு பெண் துணி கடைக்கு சென்றாள்.
பெண்கள் எல்லாரும் பொதுவாக ஜவுளி கடைக்கு போவாங்கல்ல, அப்படி உள்ளே போகிற பெண்கள் சீக்கிரத்தில் வெளியே வருவாங்களா? இல்லை. இந்த பெண்ணும் ஜவுளி கடைக்கு சென்றாள். அங்கே உள்ளே சென்று எல்லா சேலைகளையும் அவள் எடுத்து எடுத்து பார்க்கிறாள். ஆடை தைப்பதற்கு துணி வகைகளை அவள் எடுத்து எடுத்து தன் உடலோடு வைத்து பார்க்கிறாள். அப்படியே ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்க்கிறாள். இது எனக்கு சரியா இருக்குமா, என் கலருக்கு சரியா இருக்குமா, ஒப்பிட்டு பார்க்கிறாள். கடைசியில ஒரு துணியை எடுத்து அவள் உத்து உத்து பார்க்கிறாள். உடனே அந்த கடையில வேலை செய்கிற நபர், ஒரு உரிமையாளர் வச்சுக்கோமே, அவரே கேட்கிறார், அம்மா இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கிறார். அப்போ அந்த பெண்மணி சொன்னாலாம், இதுல எனக்கு ஆடை தைத்தால் எப்படி இருக்கும் என நினைத்து பார்க்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னாலும், இதுல தைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் எனக்கு அப்படின்னு யோசித்து பார்க்கிறேன். அப்போ அந்த உரிமையாளர் சொன்னாராம், அதே துணியில நீங்க எந்த துணி எடுத்து வச்சிருக்கீங்களோ அதே துணியில தைக்கப்பட்ட ஆடை வெளியே காட்சி பொருளாக தொங்குகிறது, நீங்க நுழையும் பொழுது அதை பார்க்கலையாமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். உடனே என்ன செய்யறா, வெளியில வந்து அதே துணி, எந்த துணியை அவள் எடுத்து வைத்திருக்கிறாளோ அதே துணியை ஆடை வடிவில அங்கே வைத்திருந்தார்கள், டிஸ்பிளேல வச்சிருக்கிறாங்க. இதை பார்த்து அந்த பெண்ணுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. துணியை பார்த்தாலே அழகு, அவ எடுத்திருக்க துணியை அதை பார்க்கும் பொழுதே அழகு, அதை ஆடையாக தைத்து ஆடை வடிவியல் பார்த்தால் அழகோ அழகு. இவளுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. எனவே நானே இதை எடுத்துக் கொள்ளுகிறேன், அந்த வெளியில டிஸ்பிளேல வச்சிருக்காங்க பாத்தீங்களா காட்சி பொருளாக, அந்த துணிவே நான் எடுத்துக்கிறேன் என்று சொல்லி அவள் அதை வாங்கி கொண்டாலாம். சரி, இதுக்கும் 10 கட்டளைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? அன்பானவர்களே, கட்டளைகள் கற்பலகைகளில் அழகு என்றால் ஆண்டு 10 கட்டளைகளை 2 கற்பலகைகளில் கொடுத்தார். கட்டளைகள் கற்பலகைகளில் அழகு என்றால் அது கிறிஸ்துவின் வாழ்விலே வெளிப்படும் போது அழகோ அழகு. ஆண்டவர் தான் கொடுத்தாரு. இந்த பூமியில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்த பொழுது அவரே இந்த கற்பனைகளுக்கு இசைவாக இணங்கி வாழ்ந்தார். அது எவ்வளவு அழகு யோசித்து பாருங்க. அது மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களின் வாழ்விலே வெளிப்பட்டால் அந்த கற்பனையின்படியான ஒரு வாழ்க்கையை கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் அது கொள்ளை அழகாக இருக்கும் அல்லவா? அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த பெண்மணி துணியை பார்க்கறாங்க. இல்லம்மா, அதே மாதிரி ஒரு துணி வெளியில தச்சு தொங்குது, அதை பார்த்தோன்னு ரொம்ப ஆச்சரியம், இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், அவ்வளவு அழகா இருக்கிறது. அன்பானவர்களே, கற்பனைகளை ஆண்டு கொடுத்தார், அது அழகுதான். இயேசுவே கடைபிடித்தார், அது அழகோ அழகு. நாமும் கடைபிடித்தால் அது கொள்ளை அழகு. பிரியமான தேவ பிள்ளைகளே, கட்டளைகள் அல்லது பிரமாணங்கள், நியாய பிரமாணம் என்றெல்லாம் வேதம் விதவிதமாக பெயர் சொல்லுகிறது. பெயர்களில் மட்டுமல்ல, கட்டளைகளும் விதவிதமாகவே தேவன் வேதாமத்திலே கொடுத்திருக்கிறார். நீங்க பாருங்க, வேதாமத்தில் ஆராய்ந்து பார்த்தால் 4 வகை பிரமாணங்கள் இருக்கின்றன. 4 kinds of law. மோசேயின் காலத்தில் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் 4 விதமான சட்டங்கள். முதலாவது சமுதாய சட்டங்கள், சிவில் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது சுகாதார சட்டங்கள், ஹெல்த் லாஸ். மூன்றாவது சடங்காச்சார சட்டங்கள், செரமோனியல் லாஸ். அதாவது ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டான்னா ஆடு பலி செலுத்தணும், மாடு பலி செலுத்தப்படும் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் சடங்காச்சார சட்டங்கள். 4வது சன்மார்க்க சட்டங்கள், அதாவது மாரல் லாஸ் அல்லது 10 கட்டளைகள் அப்படின்னு சொல்லலாம். இப்படி 4 விதமான சட்டதிட்டங்களை தேவன் கொடுத்திருந்தார். அன்பானவர்களே, சரி, இந்த 4ல நான் பார்த்த இந்த 4 வகையான பிரமாணங்களில் அல்லது சட்டதிட்டங்களில் சிலுவையில் ஒளிந்தது எது? என்ன இன்னைக்கு அநேகர் 10 கட்டளைகளா ஒளிஞ்சு போச்சுங்க சிலுவையில, இயேசு சிலுவையில மரிச்சப்போ 10 கட்டளை ஒளிச்சு விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒளிந்தது 10 கட்டளைகளா? அன்பானவர்களே, கொலோசையர் 2ஆம் அதிகாரம்
14, 15, 16 வசனங்களை வாசிக்கலாம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் பொழுது ஒழித்தார். எதை ஒழித்தார்? நமக்கு எதிரடையாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்தார். அன்பானவர்களே, ஒரு கேள்வி. 10 கட்டளைகளை ஆண்டவர் நமக்கு எதிரடையா கொடுத்தாரா? நமக்கு விரோதமாக இருக்கும்படி கொடுத்தாரா? இல்லை. நம்ம என்னாலும் நன்றாய் இருக்கும்படி. அதுக்குத்தான் ஆண்டு 10 கட்டளை கொடுத்தார் என்று சொல்லி உபாகமம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல படிக்கிறோம். ஆக நமக்கு எதிரடையாக நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து எது அப்படின்னு சொன்னா, பிரியமானவர்களே, நீங்கள் உபாகமம் புத்தகம் 31ஆம் அதிகாரம், அந்த அதிகாரத்துல நீங்க படிச்சு பாருங்க. உபாகம புத்தகம் 31ஆவது அதிகாரம், ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு கவனத்திற்கு நான் வாசிக்கின்றேன். உபாகம புத்தகம் 31ஆவது அதிகாரம் வசனம் 24, 25. மோசே இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் முழுவதையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி முடித்த பின்பு மோசே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியரை நோக்கி, 26ஆம் வசனம், நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து அதை உங்கள் தேவனாய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்திலே வையுங்கள், அங்கே அது உனக்கு விரோதமான சாட்சியாய் இருக்கும் அப்படின்னு படிக்கிறோம். விரோதமான சாட்சி பாத்தீங்களா? விரோதமாக அப்படின்னு கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல படிக்கிறோம். ஆண்டவர் எழுதின 10 கட்டளைகள் 2 கற்பலகைகள் எழுதினார், அது பெட்டிக்கு உள்ள. மோசே எழுதின நியாயப்பிரமாண புஸ்தகம் பெட்டிக்கு வெளியில, உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்துல வெளியில. அதுதான் உனக்கு விரோதமான சாட்சியா இருக்கும்னு சொன்னார். பாத்தீங்களா? அப்ப இந்த மோசே எழுதின அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துல சடங்காச்சார பிரமாணங்கள் எல்லாம் அடங்கி இருந்தன. சரிங்களா? அதுலதான் போஜனம், போஜன பலி, பானபலி, பண்டிகை நாள், மாத பிறப்பு, ஓய்வு நாட்கள், அதாவது வருடாந்திர ஓய்வு நாட்கள். பைபிள்ல 2 ஓய்வு நாள் இருக்கிறது. வாராந்திர ஓய்வு நாள், சரிங்களா? இன்னொன்னு வருடாந்திர ஓய்வு நாள். வாராந்திர ஓய்வு நாளை பத்தி 10 கட்டளைகள்ல 4ஆம் கட்டளையில வாசிக்கிறோம். ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்க நினைப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாய கர்த்தருடைய ஓய்வு நாள். வாராந்திர ஓய்வு நாள் அது ஒழியவில்லை. அது 7ஆம் நாள் சனிக்கிழமை. பிரியமானவர்களே, ஆனால் இந்த கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறதே பண்டிகை நாள், சரிங்களா, ஓய்வு நாட்கள், இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா வருடாந்திர ஓய்வு நாட்கள். இதில் இந்த நாட்களில் எல்லாம் என்ன செய்யணும், இது எல்லாத்தையும் என்ன செஞ்சிருந்தாரு மோசே அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் அவர் எழுதியிருந்தார், தேவனிடமிருந்து ஆலோசனைகளை பெற்று. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப யோசித்து பாருங்க. அப்ப ஒளிந்து போனது எதுன்னு பாத்தீங்கன்னா சடங்காச்சார பிரமாணம், சடங்காச்சார சட்டதிட்டங்கள் தான் இயேசுவானவர் சிலுவையிலே ஒழித்தார். ஒழிக்கப்பட்டது 10 கட்டளைகள் கிடையாது. ஏன் தெரியுமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17, 18, 19 ஏற்கனவே படிச்சோம். இயேசுவானவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றவே வந்தேன். பாத்தீங்களா? அங்கே சொல்லப்பட்டிருக்க நியாயப்பிரமாணம் 10 கட்டளை, அதை நிறைவேற்றுவதற்காக வந்தார். பாவத்தின் சம்பளம் மரணம். நம்முடைய பாவங்களுக்காக தம் ஜீவனை கொடுக்க இயேசுவே இறங்கி வந்தார். பிரியமானவர்களே, அப்ப யோசித்து பாருங்க, ஆண்டோடைய கட்டளைகள் என்றுமே ஒழியாது. கட்டளைகளின் நோக்கம், கர்த்தர் கட்டளைகளை கொடுத்தாரே, நோக்கம் என்ன? பர்பஸ் ஆஃப் தி லா. சில நோக்கங்களை பார்க்கலாமா? நம்பர் 1, பாவத்தை பற்றிய அறிவை
நாம் அடைய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்தார். ரோமர் 3:20 பாருங்க, பவுல் சொல்றாரு, இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால், இதுதான் பாவம் என்கிற அறிவு எப்படி வரும்? பிரமாணத்தின் வழியா தான் வரும். பாருங்களேன், இன்னொரு வசனம் 1 யோவான் 3:4, பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான், நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். பாத்தீங்களா? அப்ப பாவம்னா என்ன? இச்சை என்றால் அது பாவம் அப்படின்றது பிரமாணத்தின் வழியா தான் தெரியும். திருடுதல் பாவம் என்பது பிரமாணத்தின் வழியா நமக்கு பாவம் என்று தெளிவாக தெரிகிறது. பாவத்தை பற்றிய அறிவை அடைய ஆண்டவர் பிரமாணங்களை, கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். இரண்டாவது, பிரமாணத்தின் அடிப்படையில் தான் ஆண்டவர் நியாய தீர்ப்பை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார். சரிங்களா? அப்படியானால் அவருடைய கட்டளைகள் படி நாம் வாழ வேண்டும். யாக்கோபு 2:10 மற்றும் 12 பாருங்கள். எப்படியெனில், ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். சுயாதீன பிரமாணத்தினால், சுயாதீனம் என்றால் விடுதலை பிரமாணத்தினால் நியாயத்தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். அப்ப பாருங்க, ஆண்டவருடைய பிரமாணம் விடுதலை பிரமாணம். ஆண்டவருடைய கட்டளையின்படி வாழக்கூடிய வாழ்க்கை தான் விடுதலையின் வாழ்க்கை. சரிங்களா? அப்ப ஆண்டோடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறத ஏதோ அடிமைத்தனம், அது நுகம், அது பழைய ஏற்பாடு, அது யூதர்களுடைய பழக்க வழக்கம் என்றெல்லாம் போதிக்கிறார்கள். தவறு. பாருங்களேன், 10 கட்டளைக்கு ஒரு பேரு The law of liberty. அதான் தமிழ்ல சுயாதீன பிரமாணம், விடுதலை பிரமாணம் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஆண்டோடைய கட்டளைகளின்படி நடப்பதுதான், வாழ்வதுதான் மெய்யான விடுதலை. அதனால இயேசு சொன்னாரு, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஆக ஆண்டவர் கட்டளைகளின்படிதான் நம்மை நியாயந்தீர்க்க இருக்கிறார். மூன்றாவது நோக்கம் பாருங்க. மூன்றாவது நோக்கம் என்ன? பிரமாணம் நமது ஆசிரியர். The law is our school master. பிரமாணம் நம்முடைய ஆசிரியராக இருக்கிறது. கலாத்தியர் 3:24, இவ்விதமாக நம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்ம கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய், உபாத்தி என்றால் ஸ்கூல் மாஸ்டர், டீச்சர், உபாத்தியாய் இருந்தது அப்படின்னு படிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிரமாணம் அல்லது கட்டளைகள் நம்ம ரட்சிக்காது, உண்மைதான். The law cannot save us. ஆனால் அது நம்முடைய பாவத்தை சுட்டி காண்பித்து, அதனை படிச்சோம். முதல் நோக்கம் நம்முடைய பாவத்தை நமக்கு காட்டும். பாவத்தை சுட்டி காண்பித்து, நீ பாவி, உனக்கு இரட்சகர் தேவை, இரட்சகரிடம் செல், இயேசுவிடம் செல் என்று அதை நமக்கு என்ன செய்யும்? டீச் பண்ணும். பிரமாணம் நமக்கு ஆசிரியராய் இருக்கும்படி, நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆசானாக இருக்கும்படி ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். கட்டளைகளின் நோக்கம் என்ன? அது தேவனுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது. The law of God reveals the love of God. நம்ம பார்த்தோம்ல, 10 கட்டளைகள்ல தேவனுடைய குணம் வெளிப்படுகிறது. சரிங்களா? தேவனுடைய குணம் வெளிப்படுகிறது. அன்பானவர்களே, ஒருத்தரை பத்தி நம்ம சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவோம்? அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லுவோம். நல்லவர்னா என்ன? நிறைய குணங்கள் சொல்லுவோம். ஹெல்ப் பண்ணுவாரு, கூடவே இருந்து ஆதரவா நிற்பாரு, துணைக்கு வருவாரு, சரிங்களா, சாப்பாடு கொடுப்பாரு, எல்லாத்தையும் மொத்தமா ஒரே வார்த்தையில நல்லவர் அப்படின்னு சொல்லிடும். இஸ் வெரி குட் அப்படின்னு சொல்லுவோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ தேவனுடைய பிரமாணம் தேவனுடைய அன்பை நமக்கு காட்டுகிறது. நெகேமியா புத்தகத்துல 9வது அதிகாரம் 13 பாருங்க. நீ சீனாய் மலையில் இறங்கி வானத்திலிருந்து அவர்களோட பேசி அவர்களுக்கு செம்மையான
நீதி நியாயங்களையும் நல்ல கட்டளைகளும் கற்பனைகளும் ஆகிய உண்மையான பிரமாணங்களையும் கொடுத்தீர். நல்ல கட்டளைகள், கற்பனைகள், செம்மையான நீதி நியாயங்கள். நீதி நியாயங்கள்னா கட்டளைகளுக்கு இன்னொரு பேர் நீதி நியாயங்கள். பாத்தீங்களா? அப்போ அந்த நல்ல கட்டளைகள் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை, நாம் எவ்வளவு நன்றாக இருக்க வேண்டும் என்கிற அவருடைய நல்ல உள்ளத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. So the law of God reveals the love of God. தேவனுடைய பிரமாணம் தேவனுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த 10 கட்டளைகளை நம்ம பைபிள்ல பழைய பாட்டுல 2 இடங்கள்ல முழுமையாய் வாசிக்கிறோம். ஒன்று யாத்திராம் 20ஆம் அதிகாரம், இன்னொன்று உபாகமம் 5ஆம் அதிகாரம். அந்த 10 கட்டளைகளை சுருக்கமா நம்முடைய மொழி நடையில நாம் புரிந்து கொள்ளுகிற விதத்துல நாம் பார்க்கலாமா? அந்த 10 கட்டளைகளை சுருக்கமா பார்ப்போம். முதலாவது, அனைத்துக்கு மேல் ஆண்டவரிடம் மட்டும் அன்பு காட்டு. இரண்டாவது, கல்லையும் கட்டையையும் வணங்காதே. மூன்றாவது, கடவுளின் பெயரை களங்கப்படுத்தாதே. நான்காவது, ஓய்வு நாளை கவனமாக கைக்கொள். 7ஆம் நாள் சனிக்கிழமையே ஓய்வு நாள். ஐந்தாவது, உன் பெற்றோரை எந்நாளும் மதி. ஆறாவது, மனித உயிரை எப்போதும் புனிதமாக எண்ணு. 7வது, உன் மனைவிக்கு உண்மையாயிரு. 8வது, சிறிதோ பெரிதோ எதையும் திருடாதே. 9வது, உனக்கு அடுத்தவனின் நடத்தையை உண்மையாய் சொல். 10வது, சுயநல பேராசையை உன் உள்ளத்திலிருந்து அகற்று. பிரியமானவர்களே, 10 கட்டளைகளை யாத்திரம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 1ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை படிச்சு பாருங்க. அதனுடைய சுருக்கம், அதனுடைய நடைமுறை மொழியில இங்கே உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், இந்த 5 புஸ்தகங்களை 5 ஆகமம் அல்லது பஞ்சாகமம்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சாகமத்தில் நீங்க கவனிச்சு பாருங்க, 613 சட்டங்கள் இருக்கின்றன. சொல்லோவிய வேதாகமம் என்று ஒரு வேதாகமம் இருக்கிறது. ஒரு அழகான தமிழ் பைபிள், நல்ல பெருசா இருக்கும். நான் வைத்திருக்கிறேன் வீட்டில். அந்த சொல்லோவிய வேதாகமத்துல நீங்கள் அந்த 5 புஸ்தகங்கள் நான் சொன்னேன், ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும், அந்த புஸ்தகங்களிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிற 613 சட்டங்களும் ரொம்ப அழகா பெரிய நீளமான பட்டியல் போட்டிருப்பாங்க அந்த பைபிள்ல. உண்மையிலே யூதர்கள் 613 சட்டங்களை வைத்திருந்தார்கள் பைபிள் அடிப்படையில். சரிங்களா? இந்த 613 அப்படி கூட்டுங்களேன். 6 1 3 கூட்டி பாருங்க. 6 1 7 7 3 10. ஆண்டவர் எல்லாத்தையும் சுருக்கமா 613 சட்டங்களை 10 சட்டங்களாக 10 கட்டளைகளாக கொடுத்திருக்கிறார். முழு வேதாகமமும் நாம் வைத்திருக்கிறோமே, இந்த ஹோல் பைபிள், முழு வேதாகமமும் 10 கட்டளைகளின் விளக்கமே ஆகும். இன்னைக்கு உலகத்துல அது நீதிமன்றம் என்றாலும் சரி, சமுதாயம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, நாம் எங்கு பார்க்கிற சட்டங்கள் எதுவானாலும் சரி, எல்லா சட்டங்களும் 10 கட்டளைகளின் விரிவாக்கம் தான் என்று நாம் சொல்ல வேண்டும். அப்படியானால் யோசித்து பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 10 கட்டளைகளை பரலோகம் நமக்கு கொடுத்திருக்கிறது. 10 கட்டளைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 10 கட்டளைகள் வேண்டாம், சிலுவையில இயேசு ஒழித்து விட்டார், அதை கடைபிடிப்பது அதெல்லாம் பழைய ஏற்பாடு, நம்ம கிருபையின் காலத்துல இருக்கிறோம், 10 கட்டளை தேவையில்லை என்றெல்லாம் சொல்லி நாம் தப்பர்த்தம் காட்டலாமா? விசுவாசிகளை, கிறிஸ்தவர்களை தப்பான வழியில நடத்தலாமா? யோசித்து பாருங்க ஊழியக்காரர்களே.
பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மை நேசிக்கிறார். அந்த நேசத்தை தமது கற்பனைகளிலே அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் அவரை நேசிக்கிறோம் என்றால் அந்த நேசத்தை அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் வெளிக்காட்ட வேண்டும். இன்னொரு காரியம் தெரியுமா? 10 கட்டளைகளை அந்த காலத்துல, பைபிள் காலத்துல வாழ்ந்த மக்கள் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? 10 வார்த்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 words. 10 கட்டளைகள், 10 வார்த்தைகள். நீங்க பாருங்க, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன, அப்படித்தான் இருக்கும். அந்த 10 கட்டளைகளை, அந்த 10 வார்த்தைகள், அதான் சகல வார்த்தைகளும் ஆவன அப்படின்னு படிக்கிறோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற 10 வார்த்தைகள். இப்ப பெற்றோர்கள் பிள்ளைகிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க? பிள்ளை என் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், என் சொல்லுக்கு கீழ்ப்படியணும் எதிர்பார்ப்போம், அப்படித்தானே? அதே போலதான் நம்முடைய பரம தகப்பனும் அவருடைய 10 வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இந்த சத்தியம் இவ்வளவு எளிமையாக நமக்கு புரியும் பொழுது அந்த 10 கட்டளை ஒளிஞ்சு போச்சு, அது தேவையில்லை, இதெல்லாம் என்ன போதனை, இதெல்லாம் தப்பான போதனை. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படி நான் யோசித்து பாருங்க, பிரமாணத்தை இந்த உலகத்துல எதிர்க்கிறவர்கள் யார்? 2 groups that resist the law. பிரமாணத்தை எதிர்க்கும் 2 பிரிவினர். முதல் பிரிவினர் யார் என்றால் மாம்ச சிந்தை உள்ளவர்கள். சரிங்களா? மாம்ச சிந்தை உள்ளவர்கள். வசனம் பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது என்று பவுல் சொல்றார். சரி, யாருங்க மாம்ச சிந்தை உள்ளவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபிறப்பு அடையாதவரே, தேவ கிருபையால் புதுப்பிக்கப்படாதவரே மாம்ச சிந்தை உள்ளவர் ஆவார். மறுபடியும் பிறக்காதவர். ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறத மறுபிறப்பு அடைவது. ஞானஸ்நானம் எடுத்தும் உண்மையிலே வாழ்க்கை மாறி இருக்காது. சரிங்களா? மறுபிறப்பு அடையாதவரே, தேவ கிருபையினால் உள்ளம் புதுப்பிக்கப்படாதவரே மாம்ச சிந்தை உள்ளவர். சரிங்களா? அந்த ஜென்ம சுபாவத்திலே ஓடிட்டு இருக்கிறது. அன்பானவர்களே, அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய முடியாது? ஆண்டோட கற்பனைகள் கீழ்ப்படிய முடியாது, ஆண்டோட பிரமாணங்களை எதிர்ப்பார்கள். 2வது வகையினர் யார் அப்படின்னு, 2வது வகையினர் அதுல யாருன்னு பார்த்தா, வலுசிற்பமான பிசாசு. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது வலுசிற்பமானது ஸ்திரீயின் மேல், ஸ்திரீனா சபை, சபையின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களும் ஆகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. வலுசிற்பமாகிய பிசாசு சாத்தான் யார் கூட யுத்தம் பண்றான்? தேவனுடைய கற்பனைகளை யார் கடைபிடிக்கிறாங்களோ அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்கிறான். சரிங்களா? அப்போ ஆண்டுடைய பிரமாணங்களை எதிர்க்கிற 2 பிரிவினர். 1 மாம்ச சிந்தை உள்ளவர்கள், 2வது பிசாசு. புரியுதா உங்களுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே? அப்ப நம்முடைய நிலையை யோசித்து பார்ப்போம். 10 கட்டளைகளை கடைபிடிப்பது பாரம், நுகம், அடிமைத்தனம் என்று சொல்லுகிறவர் தன் மனதின் பிரச்சனையே விளம்பரப்படுத்துகிறார். இன்னைக்கு பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள் 10 கட்டளைகளை மட்டம் தட்டுகிறார்கள். பெரியவரான கிறிஸ்துவோ அதை மகிமைப்படுத்தி இருக்கிறார். வசனம் பாருங்க, ஏசாயா 42:21 வசனத்துல படிக்கிறோம். கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். அவர் வேதத்தைனா லா, ஆங்கிலத்துல பாருங்க, அவர் பிரமாணத்தை அல்லது கட்டளைகளை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குவார் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்யறாரா? கட்டளையை முக்கியப்படுத்துறாரு, அதை மகிமைப்படுத்துகிறார்.
அதை மேன்மைப்படுத்துகிறார் என்பது அர்த்தம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய கட்டளைகளை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இன்னொரு காரியம் உங்களுக்கு தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் ஆண்டு கொடுத்த 10 கட்டளைகள், சீனாய் மலையில கொடுத்த அந்த 10 கட்டளைகள், அதை விரிவாக்கமாக விளக்கமாக சொல்லிக் கொடுத்ததுதான் ஆசீர்வாத மலையிலே அவர் செய்த மலை பிரசங்கம். பழைய ஏற்பாட்டில் சீனா மலையில 10 கட்டளைகள் கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாத மலையில அந்த 10 கட்டளைகளுக்கு விளக்கம் கொடுத்தார். சரிங்களா? இன்னொரு காரியம், பழைய ஏற்பாட்டில் 50ஆம் நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பிற்பாடு 50ஆம் நாளிலே 10 கட்டளைகளை கொடுத்தார். சரிங்களா? வனாந்தரத்தில் இருந்த சபைக்கு 10 கட்டளைகளை கொடுத்தார். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 38ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. வனாந்தரத்தில் இருந்த சபைக்குள் இருந்தவனும் இவனே அப்படின்னு மோசையை பற்றி ஸ்தேவான் பிரசங்கத்தில் சொல்லியிருப்பார். வனாந்தரத்தில் இருந்தது சபை. 50ஆம் நாளிலே 10 கட்டளைகளை கொடுத்தார். அதே மாதிரி கணக்கு போட்டு பாருங்க, புதிய ஏற்பாட்டில் ஆதி திருச்சபை 50ஆம் நாளில பரிசுத்த ஆவியை பெற்றது. சரிங்களா? அப்போ 10 கட்டளைகள் 50ஆம் நாளில, ஆவியானவர் 50ஆம் நாளில. ஆவியானவர் பெற்ற பிள்ளைகள், ஆவியை பெற்றிருக்கிறவர்கள், பரிசுத்தாவியினால் நடத்தப்படுகிறவர்கள் 10 கட்டளை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப 10 கட்டளை வேண்டான்னு சொல்றவங்க அவங்ககிட்ட இருக்கிறது எந்த ஆவி? நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமையை நாம் காட்டுகிறோமா? அப்படி நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய இருதய பிரச்சனை. The heart of the problem is problem in the heart. சரிங்களா? பிரச்சனையின் இருதயம் என்னவென்றால், இருதயத்தில் பிரச்சனை. நம்ம இருதயத்துல தான் பிரச்சனை. சரிங்களா? பைபிள்ல பிரச்சனை கிடையாதுங்க. 10 கட்டளையில பிரச்சனையே கிடையாது. அதை கொடுத்த இடத்துல பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு நாம் நம்புறோம் பாத்தீங்களா? பைபிளை நம்புறோம் சொல்றோம் பாத்தீங்களா? கிறிஸ்தவர்கள் சொல்றோம் பாத்தீங்களா? நம்மகிட்ட தான் பிரச்சனை. நம்முடைய இருதயத்துல தான் பிரச்சனை. நான் ஏன் பிரமாணத்தை வெறுக்கிறேன், நான் ஏன் 10 கட்டளைகளை வெறுக்கிறேன் தெரியுமா? பைபிள் பதில் சொல்லட்டும். ரோமர் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாயிருக்கிறது. The law is spiritual. சரிங்களா? தேவன் ஆவியா இருக்கிறார், அவருடைய பிரமாணமும் ஆவிக்குரியதா இருக்கிறது. பார்த்தோம்ல, அந்த 7 பாயிண்ட் அட்டவணையில பார்த்தோம். நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாயிருக்கிறேன். இதுதான் என் பிரச்சனை. சரிங்களா? பாவத்தில் விழுந்து போயிட்டேன். அதனால நான் மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். ஆண்டோட பிரமாணத்துக்கு என்னால கீழ்ப்படிய முடியல. எனக்கு பலன் இல்லை, என்னிலும் பலன் இல்லை, பிரமாணத்திலும் பலன் இல்லை. பிரமாணம் காட்டும், இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் காட்டும். சரிங்களா? ஆனா அந்த பிரமாணம் அதை கடைபிடிக்கிறதுக்கான பலன் நம்ம கொடுக்குமானா கொடுக்காது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு உதாரணம் பாருங்களேன். ஒரு 2 வயசு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை கையில கோடாரியை கொடுத்து மரத்தை வெட்டுமா அப்படின்னு சொன்னா அது மரத்தை வெட்டுமா? வெட்டாது. அந்த குழந்தைக்கு பலன் கிடையாது. அப்படியானால் நான் படிச்சுக்கிற பாடம், நம்முடைய மாம்ச பலத்தினால் பிரமாணத்தை, ஆண்டோட 10 கட்டளைகளை நம்ம கடைபிடிக்கவே முடியாது. சரிங்களா? அப்படியானால் அந்த கோடாரி ஒரு பெரியவர் கையில அல்லது அந்த குழந்தையோட தகப்பன் கையில போனா அந்த தகப்பன் அழகா அந்த மரத்தை வெட்டிடுவார். சரிதானே? அதே போலதான் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் வசித்தால்தான் எல்லாம் நடக்கும். நானே கட்டளை கடைபிடிச்சலான முடியாது. பிலிப்பியர் 4:13 வாசிக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு பவுல் சொல்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆக கீழ்ப்படிய வேண்டுமா? இயேசு நமக்குள்ளே இருக்கணும். அன்பான தேவ பிள்ளைகளே, முத்தூது என்ற பாடத்தில் 3 ஏஞ்சல்ஸ் மெசேஜ், அதில் 6 தூண்கள். நித்திய சுவிசேஷம் பார்த்துட்டோம், வருகைக்கு முந்தைய நியாய தீர்ப்பு பார்த்து விட்டோம், ஓய்வு நாள் பார்த்துட்டோம்,
தேவனுடைய நியாயப்பிரமாணம் படிச்சுட்டு இருக்கிறோம். 4வது தூண், இன்னைக்கு அதை முடிக்கிறோம். இந்த நியாயப்பிரமாணத்தை, ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த அன்பின் கட்டளைகளை, விடுதலை பிரமாணத்தை, நல்ல கட்டளைகளை நாம் கடைபிடிப்பதற்கு இயேசுவானவர் நமக்குள் வசிக்க வேண்டும். அவரால் நமக்கு பலன் உண்டு. நாம் கீழ்ப்படிய நமக்கு தேவை என்ன தெரியுமா? இயேசுவின் விசுவாசம் நமக்கு தேவை. we need the faith of Jesus. இந்த 6 தூண்களிலே, முத்தூதில் காணப்படும் 6 சத்திய தூண்களில் 5வது தூண் இயேசுவின் விசுவாசம், the faith of Jesus. அதுவே நமது அடுத்த தூண். நமது அடுத்த வகுப்புல படிக்க போறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நான் படிச்சது என்ன? 10 கட்டளைகளில் வெளிப்படும் இயேசு. 10 கட்டளைகள்ல இயேசுவானவர் வெளிப்படுகிறார். இந்த உலகத்தில் மனுஷனாக அவர் வெளிப்பட்ட பொழுது அந்த கட்டளையின்படி அவரே வாழ்ந்து காண்பித்தார். அதன்படி நடக்க வேண்டும் என்று அவர் போதித்தார். நாமும் நடக்க வேண்டும் என்று நம்மிடத்தில் அவர் கெஞ்சி கேட்கிறார். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் அன்பாய் இருக்கிறேன். உம்முடைய பலத்தினாலே உம்முடைய கற்பனைகளை நான் கை கொள்ள முடியும் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக நம்மை ஒப்படைத்து தெய்வ சமூகத்தில் ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். அன்புள்ள தகப்பனே, இந்த நாளிலே எங்களுக்கு பரலோகத்தின் தேவன் தம்முடைய ஆவியானவர் மூலமாய் கற்றுக் கொடுத்த நல்ல சத்தியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். முத்தூது சத்தியத்தை இந்த உலகத்தின் முடிவு காலத்தின் முடிவிலே வாழக்கூடிய நாங்கள் உலகமெங்கும் அறிவிக்க வேண்டிய இந்த கடைசி தூது முத்தூது என்பதை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. கர்த்தாவே, இந்த முத்தூதிலே இன்றைக்கு 4ஆம் தூணாகிய தேவனுடைய பிரமாணம் என்ற ஒரு பாடத்தை படித்து முடிக்கிறோம். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். 10 கட்டளைகளிலே இயேசுவானவர் வெளிப்படுகிறார் என்ற மகத்துவமான சத்தியத்திற்காக நன்றி. கிறிஸ்துவானவர் பின்பற்றின அந்த கட்டளைகளை, கிறிஸ்துவானவர் கொடுத்த கட்டளைகளை அவரே இந்த உலகத்திலே மனிதனாக வந்த பொழுது கடைபிடித்தார். கிறிஸ்தவர்களாகி நாங்களும் உம்முடைய கட்டளையின்படி வாழ உம்முடைய பலனை இயேசப்பா எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிரமாணம் ஒளிந்து விட்டது, அது யூதர்களுக்கு மட்டுமே, அது நுகம், அது அடிமைத்தனம், அது பாரம் என்றெல்லாம் சொல்லி நாங்கள் எங்களையே ஏமாற்றிக் கொள்ளாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். தேவன் அன்பாக இருக்கிறார். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல என்று, கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல, அந்த 1 யோவான் 5:3 சொல்லி இருக்கிறபடி நாங்கள் வாழத்தக்கதாக எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அன்பின் ஆண்டவர், எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும், கரம்பிடித்து நடத்தும். இந்த சத்தியத்தை கேட்ட எல்லாரும் இயேசுவை நேசிக்கவும், அவருடைய பலத்தினால் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழவும் கர்த்தர் உதவி செய்யும்படி எங்கள் அனைவரையும், இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து இந்த சத்தியங்களை அநேகருக்கு எடுத்துச் சொல்லவும், அநேகருக்கு பகிரவும் ஆண்டவர்களுக்கு அருள் செய்யும்படியாய் இந்த ஊழியங்களை ஆண்டு தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும், தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடைசி கால வெளிச்சம் சார்பாக இந்த அருமையான தேவ செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொண்டு போவதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டத்தில் கலந்து ஒவ்வொருவரும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அடுத்த கூட்டம் ஜூலை 19ஆம் தேதி நடைபெறும். இந்த கூட்டம் ஒவ்வொரு மாதமும் முதல் மற்றும் 3ஆம் சனிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஆமென். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கூடுதல் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.